ஹலோ காய்ஸ், அழகே அழகில் அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு சொன்னால், இவ்வளவு நாளும் மலர் அவங்கள்ட மாமனார் மாமியாரில் ரொம்ப மரியாதை வச்சுருந்தாங்க. அவங்க மனசுக்கு கவலை இருந்தாலும் அவங்க பேசுகிற விதம் பிடிக்கலை என்று சொன்னாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொண்டாங்க. முதல் முறையாக அவங்க இவ்வளவு கோவப்பட்டு என்ன இவங்க இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்தால் இவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போவாங்களா என்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிற அளவுக்கு அவங்க என்னதான் பண்ணினாங்கன்னு சொன்னால், சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டாங்க. அதாவது மலரோட தம்பிக்கு கல்யாணம் பேசும்போது இந்த வீட்டில் பொண்ணு கேட்டுடாதீங்க, அப்புறமா எங்கள்கிட்ட அவமானப்பட்டு போகாதீங்க என்ற மாதிரி சொன்னாங்க. இவங்கள்ட்ட யார் பொண்ணு கேட்டது, இவங்க எதுக்கு கோவப்படுறாங்க, இன்றைக்கு வரட்டும் பாக்கியராஜ் என்றிட்டு வாசல்லே உட்காந்துருக்குறாங்க. என்ன மலரை காணவே இல்லையே மலரு என்ற மாதிரி அவங்களோட மாமியார் கூப்பிடுறாங்க. மலர் கேட்டும் கேட்காத மாதிரி வாசலில் உட்காந்துருக்குறாங்க. ஏய் மலர், என்ன பண்ணிட்டு இருக்கிற அதில் இருந்து என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லத்த, கொஞ்சம் தலைவலியாக இருக்குது, அதுதான் இதில் உட்காந்துருக்குறேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன தலைவலியாக இருந்தால் இதில் உட்காந்துருந்தா எல்லாம் சரியாக வந்துடுமா, யார் சொன்னது அப்படி என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, பாக்கியராஜ் வந்ததுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு போய் காட்டலாமன்ட்டு இருக்கிறேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. சரியாக போச்சு, அவனே ரொம்ப டயர்டாகி வருவான், வந்ததும் வராததுமா அவனுக்கு ஒரு செலவு வைக்கலாம்னு பார்க்குறியா, இங்கே பாரு தலைவலி என்ற கொஞ்ச நேரத்தால் எல்லாமே சரியாக போயிடும், இதெல்லாம் பெருசுப்படுத்திட்டு இருக்க முடியாது என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்று சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. இவங்க பேசாமல் இருப்பாங்களா, இவங்களில் கோவத்தில் தான் அவங்க அப்படி இருக்கிறாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அந்த வீட்டில் தன்னோட பிரச்சனையை கேட்குறதுக்கு யாருமே இல்லை. இப்போ மதியம் இல்லை, சுரேஷும் இல்லை. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், தன்னோட ஹஸ்பண்ட் பாக்யராஜுக்கு கால் பண்ணுறாங்க. எங்கே நிற்கிறீங்க என்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன் எதுக்கு கேட்குற என்ற மாதிரி சொல்லும்போது, எங்கே நிற்கிறீங்க முதல் அதை சொல்லுங்கள் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைப்பா, இப்போ தான் வேலை முடிஞ்சு ரொம்ப டயர்டாக இருந்தது, கொஞ்சம் டீ குடிக்க வந்தேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ, உங்களுக்கு அதுதான் இப்போ முக்கியமாக இருக்கா, இங்கே ஒருத்தி எவ்வளோ கஷ்டப்படுறான் வீட்டில் இருந்தேன்றதை உங்களுக்கு கவலையே இல்லை என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் மலர் இப்படி பேசுகிற, உனக்கு என்ன கஷ்டத்தை நான் கொடுத்தேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் உனக்கு வேலை இன்றைக்கு அதிகமாக என்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன் இங்கே வேலை பண்ணுறதுக்கு தான் கொண்டு வச்சுக்கிறீங்களோ என்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைம்மா, எப்போ பார்த்தாலும் உனக்கு வேலையாக இருப்பியே, அதுதான் கேட்டேன் என்ற மாதிரி சொல்லும்போது, அது இல்லை, இன்றைக்கு வேறு பிரச்சனை, அதுவாக இருந்தால் எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு சொல்லி நான் ரெஸ்ட் எடுக்க மாட்டேனா. அது சரி, உங்களுடைய அம்மா என்ன வேணாலும் பேசிட்டு போகலான்னு நினைச்சாங்களா, என்னோட தம்பிக்கு கல்யாணம் பேசப்படுதுன்றதை நான் இவங்களுக்கு சொல்லவே இல்லை. நான் என்னோட அம்மாவோட பேசிகிட்டு இருந்தேன், இவங்களுக்கு என்னோ விதமாக அது கேட்டுடுது, உடனே என்னோட சண்டைக்கு வந்துட்டாங்க. எங்களோட வீட்டில் வந்தெல்லாம் பொண்ணு கேட்டுடாதீங்க, அப்புறமா அவமானப்பட்டு தான் போவீங்க, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. யார் இவங்களை பொண்ணு கேட்டது, அதுவுமே என்னோட தம்பி அரசாங்க வேலை பார்க்கலையாம், இந்த வீட்டில் இருக்கிற 2 பேருமே அரசாங்க வேலை பார்க்குறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் நீ என்னமோ அதிர்ஷ்டசாலி தான், நீ வசதியான வீட்டில் வாழ வந்துட்ட, ஆனால் உன்னோட தம்பியெல்லாம் அந்த மாதிரி நினச்சிட்டு வந்துடக்கூடாது என்ற மாதிரி கேட்குறாங்க. யாருங்க இவங்க கேட்டது, இவங்களை கேட்டோமா, நாங்கள் பொண்ணு கேட்டோமா, அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே வசதியாக இருக்கிறேன்னா, நீங்கள் ரொம்ப வசதியான குடும்பமா, அப்படி நீங்கள் நினச்சிட்ருக்கிறீங்களா என்ற மாதிரி கேட்குறாங்க. இங்கே பாரு மலர், நான் அப்படி நினைக்கவே இல்லை, அவங்க என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, விட்டுடு என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள் என்ன சொன்னாலும் விட்டுடு விட்டுடு என்ற மாதிரி சொல்கிறீங்க, இப்படியே பேசாமல் இருக்க முடியுமா, நானுமே ஒரு மனுஷி தானே, எனக்கு மனசண்டு இல்லை, எனக்கும் கவலை வராது, கோவம் வராது, என்ன நினச்சிட்ருக்கிறீங்க நீங்கள்லாம் என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், மதிக்கு அன்றைக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது நான் நினச்சேன், என்னப்பா ஒரு சின்ன பிரச்சனை தானே, மதி விட்டு கொடுத்து போனா என்னன்னு நினச்சேன், இப்போ எனக்கு நடக்கும்போது தான் தெரியுது, இப்படியே இவங்க சொல்லிட்டு இருந்தா அவள் சொன்னதில் என்ன தப்பு, சுயமரியாதை இல்லாமதாவான்னு சொல்லி அப்படி தானே அன்றைக்கு மதி சொன்னா, நீங்கள் கேட்ட நீங்கள் தானே என்ற மாதிரி சொல்கிறீங்க. இல்லை மலரி, விட்டுடு, அவங்க என்னமோ சொல்கிறாங்க, சொல்லிட்டு போகட்டும், விட்டுடு, இப்போ நீங்கள் என்ன பொண்ணு கேட்டு வரவா போகிறீங்க, அப்படி தான் வந்தாலும் அவங்க பொண்ணு கொடுக்கவா போகிறாங்க, ஆமாம்மா நாங்கள் வந்துடுவோம் பொண்ணை கேட்டு, அப்புறமா தான் நான் அடுத்த வேலை பார்ப்பேன் என்று நீங்கள் நினச்சிட்ருக்கிறீங்களா, நானே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறேன், எதுக்கடா இதுக்கு கல்யாணம் பண்ணேன்ட்டு நானே தினம் தினம் கவலைப்படுறேன், இதில் வேறு என்னோடய தம்பியை வேறு இதில் கல்யாணம் பண்ணுவேன்னு நினச்சிங்களா, அங்கே ஒருத்தி மதியண்டவ கல்யாணம் பண்ணிவிட்டு அங்கே போய் தங்கராசி வீட்டில் உட்காந்துருக்குறான், அங்கே என்ன கொடுமை நடக்குதோ யாருக்கு தெரியும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு மலர், நான் வேலை டென்ஷனில் இருக்கிறேன், நீ வேறு என்னை டென்ஷன் படுத்தாத என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் நான் வச்சிடுறேன் என்றிட்டு அவங்க ஃபோனை வச்சிடுறாங்க.
கேட்குறாங்க. வரட்டும் இன்றைக்கி வீட்டுக்கு அப்புறமா இருக்கு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா அவங்களோட மாமியார் கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஏய் மலர், என்ன இன்றைக்கு ஒரே இடத்துல உட்காந்தே இருக்கிறா, உன்னோட பொண்ணை கவனிக்கிறது இல்லையா, எங்களை கவனிக்கிறது இல்லையா, என்ன ஆளாளுக்கு உங்களோட பாட்டுக்கு போனால் அப்புறமா எங்களோட வேலையெல்லாம் யார் பார்க்குறது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னத்தை என்ன வேணும்னு சொல்லும்போது, உன்னோட பொண்ணுக்கு சாப்பாடு கொடுத்துட்டியா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஆமாம், நான் கொடுத்து அவன் சாப்பிடலைன்னு சொன்னால் அப்படியே விட்டுட்டு இருந்துடுவியா, ஃப்ரூட்ஸ் ஏதாவது கட் பண்ணி கொடுக்குறது இல்லையா, என்ன நீ இப்படி தான் இருக்கிறியா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஆமாம், இவங்க பேசின பேச்சையே இன்னும் நான் மறக்கலை, அதுக்கிடையில் அடுத்த பிரச்சனையை ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்கு பசிச்சா சாப்பிடுவாங்க தானே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் விட்டுட முடியாது, பசிச்சா சாப்பிடட்டமெண்டு பேசாமல் விடுறதா, நீ கேட்குறது இல்லையா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது என்ன, இது புது பிரச்சனையாக இருக்குது என்ற மாதிரி வந்து மலர் நிற்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இங்கே சுரேஷ் வந்து பயங்கர கோவத்தோடு வந்து அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்குறாங்க. என்ன நினச்சி போயிட்டு இருக்காங்கன்னு சொன்னால், அந்த மதியே வேண்டான்னு சொல்லி வீட்டை விட்டு அனுப்பி நிம்மதியாக ஒரு நாள் கூட தூங்கலை. அதுக்கிடையில் மாமா ஒரு வேலை பார்த்துட்டாங்க. சரி, என்னோட வீட்டுக்கு வா, மதியமே அங்கே வரட்டும், நான் வந்து சமாதானப்படுத்தி வைக்கிறேன், இனி வந்து அவள் வந்து பிரச்சனை பட மாட்டா, அப்படி இப்படின்னு கூப்பிட்டு கடைசி எனக்கு தலையில் அடிப்பட்டது தான் மிச்சம். இதெல்லாம் எனக்கு தேவையா, எதுக்கு திரும்ப திரும்ப போய் இந்த சுரேஷ் வந்து அந்த மதிட்ட அவமானப்படணும், ஏன் இதை வந்து அவங்க புரிஞ்சுக்கொள்ளவே மாட்டேன்றாங்க அண்டு நினச்சிட்டே வராங்க. யார் மேலே கோவத்தில் வராங்கன்னு சொன்னால், தங்கராசு மேலே கோவத்தில் வராங்க. இவங்க வரும்போது தங்கராசு ஃபோன் பண்ணுறாங்க. எங்கே இருக்கிற நீ என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஏன் இதுக்கு கேட்குறீங்க, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்கிறேன். ஆமாம், நீ போயிட்டு இங்கே நேர வீட்டுக்கு வா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எதுக்கு அங்கே வர சொல்கிறீங்க, ஏன் எனக்கு அடிப்பட்டது பத்தாதா, இனிமே அடிப்படணுமா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இங்கே பாரு சுரேஷ், நான் வந்து என்ன பண்ணினாலும் உன்னோட நல்லதுக்கு தான் பண்ணுவேன். மதி வந்து தான் வந்து வேலை பார்க்குறேன், என்னை விட்டால் ஆளில்லைன்னு திமிர் பிடிச்சி ஆடக்கூடாது, அதுக்கான வேலையோண்டு நான் பார்த்துட்டு வந்துட்டேன், அவளுக்கு பெர்மனண்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அதனால் இன்னும் கொஞ்ச நாளில் அவள் வீட்டிலே உட்காந்துருக்க வேண்டியதான், உன்னோட கட்டுப்பாட்டில் தான் அவள் இருக்கணும், அப்போ தான் நீ நிம்மதியாக இருக்க முடியும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம்மா, அவள் இவங்கள்ட கட்டுப்பாட்டில் இருப்பாள், உங்களுக்கு இதுதான் வேலையா, உங்களுக்கு வேறு வேலையே கிடையாதா என்ற மாதிரி வந்து ரேவதி வந்து பேசுகிறாங்க. பேசும்போது ரேவதியோட மாமியார் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், எங்கே பாரு ரேவதி, அவங்க தங்களுக்குள்ளே பேசிக்கொள்கிறாங்க, எல்லாமே உன்னோட வீட்டு பிரச்சனையை பற்றி தான் பேசிக்கொள்கிறாங்க, இந்த வீட்டில் பிரச்சனை இல்லையா, இந்த வீட்டு பிரச்சனையை பார்க்காம அவன் எப்போ பாரு உன்னோட அம்மா அப்பாவோட பிரச்சனை, உன்னோட தம்பியோட பிரச்சனை, உன்னோட தங்கச்சியோட பிரச்சனை தான் இங்கே பார்த்துட்ருக்குறான், இனிமேல் இந்த பிரச்சனையை பார்க்கக்கூடாதுன்னு அவனுக்கு சொல்லி வை, இல்லை அது போனால் நானே பிரச்சனைப்படுவேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைத்த, நான் எதுவுமே சொல்லலை, அவங்க கூட கேட்கல, ஆனால் இவராக பிரச்சனைக்கு போகிறா, நாங்கள் என்ன பண்ணுறது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு, இனிமேல் அவங்களோட மாமனார் மாமியாரை பற்றி அவன் சிந்திச்சு பார்க்கக்கூடாது, இங்கே அவனுக்குன்ற ஒரு குடும்பம் இருக்குது, நான் இருக்கிறேன், இங்கே வீட்டில் இருக்கிற பிரச்சனையை முதல்ல பார்க்க சொல்லு, சரியா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன இது, நாங்கள் இன்னமும் கூப்பிட்டு கொண்டு வச்சு மதியை நீங்களே பார்த்து கொள்ளுங்கன்னு கேட்ட மாதிரியெல்லாம் அவங்கள்ட பேச்சை பார்த்தா கிடக்கு. மதியை எப்படி வீட்டை போய் சொல்கிறது, இவங்க தானே கூட்டிகிட்டு வந்தாங்க, அவளாக போனவளையே நான் இப்படி சொல்கிறது என்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. இப்படி இருக்கும்போது வந்து மதி வந்து காலேஜில் வராங்க. மதி, இங்கே பாரும்மா, இங்கே உன்னோட ஒரு விஷயம் பேசணும் என்ற மாதிரி வந்து கூப்பிட்றாங்க. இங்கே பாரு, சுரேஷ் வந்து உன்னில் ரொம்ப அன்பாக இருக்கிறான், அன்றைக்கி அவன் உன்னோட அன்பாக பேச வரும்போது நீ அவனை தட்டி விட்டுட்ட பாரு, அவனோட தலையில் வந்து வீங்கிட்டுது. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தங்க அன்பாக பேச வரும்போதம்மா உன்னால் பேச முடியாது, இல்லை அவங்களுக்கு வெறுப்பேற்றுற மாதிரி நீ எல்லாம் பேசக்கூடாது, அது சரியில்லைம்மா, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. என்னதான் இருந்தாலும் சுரேஷனோட ஹஸ்பண்ட் தானே, நீ வேலை பார்க்குறன்றதுக்காக அவனை மட்டம் தட்டி எல்லாம் பேசக்கூடாது, அவனுமே நல்ல ஒரு தொழிலில் தான் இருக்கிறான், சரியா. அவன் பாரு, நீ அவனோட அம்மா அப்பாவை மதிக்காமல் என்னென்னோ எல்லாம் பேசிக்கூட அவன் சரி சமாளித்து போகலாமான்னு நினச்சி அவன் உன்னோட பேச வந்தா நீ எப்படியுமா அப்படியெல்லாம் பண்ணலாம்ன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நான் அவரோட எந்த பிரச்சனைக்கும் போகலை, அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி பிரச்சனைப்பட்டாங்க, நான் அதை அவர்கிட்ட கேட்கலாமட்டு தான் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன், அவங்க வீட்டுக்கு போனால் பிரச்சனை பண்ணுவாங்க நினச்சி. ஆனால் அந்த பிரச்சனை பெருசாக போச்சு. பத்தாவதுக்கு அன்றைக்கி அவங்க வந்து திடீரென்று எனக்கு வந்து தன்னோட கை வந்து நல்ல வந்து பலமாக இருக்குது, யாருக்காவது அடித்தா அப்படியே வந்து வலிக்குமன்ற மாதிரி வந்து சொன்னாங்க. நான் நினச்சேன் எனக்கு அடிக்க போகிறாங்கன்னு நினச்சி தான் தள்ளி விட்டேன், அவங்க பேசுறதுக்கு வராங்கன்னு எனக்கு தெரியாது. ஓ, அவ்வளவு கொடூரமாவா அவன் நடந்தான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை, எனக்கு பார்க்கும்போது அப்படி தான் இருந்தது, இந்த சுரேஷோட முகம் எப்போ பார்த்தாலும் கோவக்காரன் மாதிரியே இருக்குமம்மா, அதுக்காக அவன் கோவக்காரன்டெல்லாம் நீ நினச்சிடாத, அவன் ரொம்ப பாசக்காரன், அவன் வந்து உன்னில் ரொம்ப பாசமாக இருக்கிறான் தெரியுமா. இப்போ கூட 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி மதி எப்படி இருக்கிறா, சாப்பிட்டாளா, அவன் வந்து உங்களோட பேசினாளா, இப்போ இப்படி இருக்கிறான்ற மாதிரியெல்லாம்
கேட்குறான் கேட்குறான் அப்படின்னு சொன்னால் யோசிச்சு பாரு, நீ கேட்டிருக்கிறியா? நீ கேட்கவே இல்லை. அவன் சாப்பிட்டானா, வேலைக்கு போனானா, தூங்கினானா, எதுவுமே கேட்கல. அவனை போய் பார்க்கவும் இல்லை. யோசிச்சு பாரு, கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் தான் என்னம்மா? இதுக்கு எடுத்தாலும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்க முடியுமா? இதுக்கு எடுத்தாலும் அம்மாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா? அது நல்லாவா இருக்குது சொல்லி பார்க்கலாம். யாரோ சொன்னாங்க உன்னோட அம்மா எல்லாம் காலேஜுக்கு வந்தாங்கன்னு சொல்லி. அவங்க இதுக்கு அங்கே வராங்க, வர்றதால என்ன பிரச்சனை? இன்னும் பெருசாக மொழியை சின்னதாக போகிறது இல்லை என்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க சமாளித்து போக சொல்லி சொன்னாங்க. நான் ஒரு பிரச்சனையும் பண்ணலையே, இப்போ கூட நீங்கள் தானே கூப்பிட்டு பேசுகிறீங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. சரியாக போச்சு, நீ என்ன சொன்னாலும் திருப்பி பேசுவேன்னு நினச்சா நான் என்னம்மா பண்ணுறது? அந்த வீட்டில் சொன்னால் அவங்க பிரச்சனைக்கு வருவாங்கன்னு நினச்சி சமாதானப்படுத்தி எழுப்பலாம்னு இஞ்ச கொண்டா இங்கேயுமே நீங்கள் பிரச்சனைப்பட்டால் நான் என்னம்மா பண்ணுறது? இங்கே பாரு, உங்களோட வீட்டை நீங்கள் திரும்ப போக வேண்டாமா? போகும்போது சந்தோஷமாக போனால் தானே அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க? நான் இந்த பிரச்சனையும் அவங்களுக்கு கொடுக்கலைன்னு சொல்லும்போது நீ என்ன பண்ணேன்னு சொன்னால் ஒன்றுமே பண்ண வேண்டாம். இன்னும் ஒரு 2 மணித்தியாலத்தில் சுரேஷ் இங்கே வந்துடுவான். நான் இங்கே வர சொல்லியிருக்கிறேன். வருவான். வந்ததுக்கப்புறமா எப்படி இருக்கிறீங்க, சாப்பிட்டீங்களா, தண்ணி குடிச்சிட்டிங்களான்னு கேளு. அவனுக்கு ஒரு காஃபி போட்டு கொடு. சந்தோஷமாக ஒரு 5 நிமிஷம் பேசு. நான் அவங்களோட வீட்டுக்கு வரட்டுமான்ட்டு கேளு. ஆமான்ட்டு சொன்னால் நீ அவனோட சேர்ந்து அவங்களோட வீட்டுக்கு போ. சந்தோஷமாக அங்கே குடும்பம் நடத்து. அதை விட்டுட்டு நீ பிரச்சனை பண்ணுறதா, நான் பிரச்சனை பண்ணுறதான்னு நினச்சிட்டு தான் என்னம்மா இப்படி வாழ்றதுக்கு தான் உங்களை கல்யாணம் பண்ணி வச்சோமா? ஜோதிச்சு பாரு, உன்னோட மாமியார் என்ன பண்ணுறாங்க? என்ன கூப்பிட்டு வச்சு, என்னப்பா தங்கராசு நீ தானே கல்யாணம் பண்ணி வச்ச, பார் இந்த பொண்ணு இப்படி சொல்கிறான்னு சொல்லும்போது எனக்கு எவ்வளோ கவலையாக இருக்கும். அதை விட்டுட்டு நீ கொண்டு கட்டி வச்ச பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணு, ரொம்ப குணமான பொண்ணுன்னு சொன்னால் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு யோசிச்சுப்பாரு. உனக்காக தானே நான் அவ்வளோ பேசுகிறேன், ஏன் உனக்கு அது புரிய மாட்டேன்னு சொல்லுது. இப்போ சுரேஷுக்கு ஒரு 2 மணித்தியாலம் கழித்து நீ ஃபோன் பண்ணு என்ற மாதிரி சொல்லும்போது இல்லை பிரச்சனை இல்லை, நான் இப்போவே ஃபோன் பண்ணுறேன். ஆமாம், ஃபோன் பண்ணி நீ ஒன்றும் பிரச்சனை பண்ணாத, சந்தோஷமாக பேசு என்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி என்று சொல்லி இவங்களுக்கு முன்னாலேயே ஃபோன் பண்ணி சொல்லும்போது என்னம்மா நீ எங்களுக்கு முன்னால் ரெண்டு எதுக்கு ஃபோன் பண்ணோம், நீ ரூமில் போய் நின்று தாராளமாக ஃபோன் பண்ணு என்ற மாதிரி சொல்லும்போது இப்போ மதியம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சுரேஷுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், என்னென்னமோ நடந்து போச்சு, நான் வேணுமெண்டே எதுவுமே பண்ணலை, அப்படி நீங்கள் நினச்சா நான் எதுவுமே பண்ண முடியாது. உங்களோட வீட்டுக்கு போகணுமெண்டே நினச்சி உங்களோட மாமா ஆசைப்பட்றாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் உங்களோட வீட்டுக்கு வரக்கு நான் ரெடி என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆஹா, இவ தானாகவே ஃபோன் பண்ணி பேசுகிறாளே, இப்போ என்ன பண்ணுறது? எனக்கு தலையில் அடிபட்டது இன்னுமே மாறலை, திரும்பவுமே அடிப்படவா என்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைங்க, நாங்கள் வரப்போகிறேன்டெல்லாம் சொல்லலை, உங்களுக்கு ஓகேன்னா நான் வரேன், நீங்கள் இங்கே தான் வருவீங்களா வேலை முடிச்சுட்டு கேட்கும்போது ஆமாம் அங்கே தான் வருவேன், சரி வாங்க என்ற மாதிரி சொல்லிவிட்டு மதி ஃபோனை வச்சிடுறாங்க. அப்புறமா சுரேஷ் ஃபோன் பண்ணுறாங்க. யாருக்குன்னு சொன்னால் தங்கராசுக்கு. என்ன திடீரென்று மதி ஃபோன் பண்ணி பேசுகிறா, நீங்கள் தான் சொன்னீங்களான்னு சொல்லும்போது இங்கே பாருப்பா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே உள்ள பிரச்சனை சந்தோஷங்களையெல்லாம் எனக்கு சொல்லணுமென்ற அவசியம் இல்லை, நீங்கள் உங்களுக்குள்ள அதை வச்சுருந்தாலே போதும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அவள் பேசினா கொஞ்சம் தன்மையாகவே பேசுகிறாளே, அவள் இப்படி பேசுகிற ஆளே கிடையாது, எப்போ பார்த்தாலும் வெடி சுடுன்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் கோவப்படுற மாதிரி தானே பேசுவா, என்னவா இருக்கும், நீங்கள் தான் சொல்லியிருப்பீங்கன்னு நினச்சேன், நீங்கள் சொல்லலையா? இல்லைப்பா நான் சொல்லலை, அவளாக தான் பேசுகிறேன் என்ற மாதிரி இவங்க கதையை மாற்றி விட்டுட்டாங்க. இனி சுரேஷ் வர போகிறாங்க. வந்ததுக்கப்புறமா இவங்க 2 பேரும் சந்தோஷமாக அந்த வீட்டுக்கு போகிறாங்களா, எல்லாத்து போனால் இங்கேயே பிரச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா சுரேஷ் தன்னோட வீட்டுக்கும் மதி தன்னோட வீட்டுக்கும் போகிறாங்களா, என்ன நடக்க போகுதுன்றதுக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.